வருஷத்துக்கு ஒரு நாள் எப்போவுமே இந்த புருனே நாடு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். அதுவும் ஜூலை 15 தான். அப்படி என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா, புருனே நாட்டு மன்னரான சுல்தான் ஹாஜி அசனால் போல்கியாவோட 79th பர்த்டே செலிப்ரேஷன் தான். அவரோட பர்த்டேக்கு அவருக்கு விஷ் பண்ணுற மாதிரி நிறைய பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் எல்லா ஷாப்களையும் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கிடையாது. ப்ரூனே ஃபுல்லாகவே ராயல் செலிப்ரேஷன் மோடு தான். ஆனால் எல்லாரும் இந்த நாளை ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த நாளில் ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே கம்பல்சரி லீவு தான், கவர்மெண்ட் ஹாலிடே. அவர் பர்த்டேவை முன்னிட்டு ப்ரூனேயோட கேபிட்டலான பண்டார் சரி பகவான் இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரூனேக்கு வந்து 6 to 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி டெக்கரேஷன் நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த டைம் பயங்கர ஸ்பெஷலாக அவ்வளோ டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பண்டாரில் இருந்தாலும் ஒரு பெனிஃபிட்டுங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. அப்போல்லாம் வந்து பயங்கர டிராஃபிக் ஆகிடும், கார் போகிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ பண்டாரில் இருக்கனால எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கனால வாக்கிங் மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடிஞ்சிச்சு எங்களால். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேடியமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளோட 21 வயசப்போ நம்ம காலேஜில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் இவரோட 21 வயசு அப்போவே மன்னர் பதவி எடுத்தாராம். நம்மளை மாதிரி காலேஜில் படிக்கிற வயசுக்குள்ளே அவர் ஒரு நாட்டை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இப்போ 79 வயசு ஆயிடுச்சு. ஸ்டில் அவரோட எனர்ஜி, டெடிக்கேஷன் இந்த காலத்தில் கூட எல்லாருக்குமே இன்ஸ்பயர் பண்ணும். இங்கே இருக்க மக்களுக்கு இந்த மன்னரை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவரை எளிமையாக நம்ம பார்க்கலாம். அவரை பார்த்து நம்ம ஹேண்ட் ஷேக் கூட பண்ண முடியும். அவரோட அரண்மனைக்குமே நம்ம போக முடியும் ரம்ஜான் டைம் அப்போது. 21 வயசில் ஸ்டார்ட் ஆன இவரோட ஜேர்னி இப்போ 79 வயசு. 50 வருஷத்துக்கு மேலே பதவியில் இருந்த பெருமையும் இந்த மன்னர் சேரும். புருனே நாட்டில் நடக்கிற நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட் எல்லாமே நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா புருனே நாட்டு இளவரசரோட திருமண ஊர்வலம் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ரம்ஜானுக்காக புருனே நாட்டு மன்னரோட அரண்மனைக்கு போயிருந்தேன். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோஸ் மூலியமாக தான் நம்மளோட சேனலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேர் எங்கிருந்தோ எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க. நிறைய பேர் இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இந்த நாட்டு மன்னரை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கல்யாண ஊர்வலத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அரண்மனை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ ஹாப்பி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு மன்னருக்கு நம்மளோட சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சுல்தான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லாங் லிவ் த கிங்.